ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என் கனவு கண்மணி, நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் டூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ அது பாதி பாயில் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி பாயில் ஆயிருக்கு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, ஒரு பிளேட் வச்சு அது மேலே ஒரு துணியை விரித்து விட்டு இந்த பப்பாளி காய் போட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா காயணும். இதில் உள்ள ஈரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா புள்ளி புள்ளி ஈரமாக தான் இருக்கும். அந்த ஈரத்தை எல்லாத்தையும் வந்து இந்த கிளாத் வந்து உறிஞ்சிரும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 கப் அளவு சுகர் போடணும். எனக்கு வந்து அந்த பப்பாளி காய் இந்த கப்பில் 1.25 கப் வந்தது. அதுக்கு நான் அதே கப்பில் 1 கப் வந்து சுகர் போடுறேன். ஆஃப் கப் வந்து தண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் ரொம்ப கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவு வந்து அதை விட கம்மியாக சால்ட் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும்.
இது வந்து ரொம்ப பதம் வரணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. சுகர் எல்லாமே கரைஞ்சிட்டு கொஞ்சம் திக்னஸ் வந்துட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஃபுல்லாக வந்து கரைஞ்சிடுச்சு. அதே மாதிரி இந்த சிரப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் அந்த காய வச்சோம் இல்லையா, அந்த பப்பாளி காய், அதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் 3 கலரில் டூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ண போகிறேன். ஆக்சுவலாக 4 கலர், ஒன்று வந்து ஒயிட்டு, ஸோ அதுக்கு வந்து எதுவும் தேவைப்படாது கலர். இப்போ நான் 3 கலர் எடுத்து வச்சிருக்கேன். சிரப்பு நம்ம ரெடி பண்ண சிரப்பு, அது தனித்தனியாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக தனித்தனி பவுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்பூன்ஸும் வந்து எல்லாத்துக்கும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு கலரில் போட்ட ஸ்பூனை இன்னொரு கலரில் போட்டோன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பப்பாளி காயை வந்து ஈவனாக வந்து நான் எல்லாத்துலேயும் போட்டு வச்சிடுறேன். எல்லா கலரும் ஈவனாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஈவனாக போட்டு வச்சிடுறேன். இப்போ இதை மாதிரி ஈவனாக போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு 4 கலர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று க்ரீன், இன்னொன்று எல்லோ, இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கேசரி பவுடர் கேட்போலே, ஆரேஞ்ச் ரெட் சொல்லுவாங்க, அந்த கலர். ஆரேஞ்ச் இல்லை, ஆரேஞ்ச் ரெட் கலர். அது ரெட் ஆரேஞ்ச் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சிரப் வந்து அது 3லையும் கலந்துடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த சுகர் சிரப் வந்து அந்த கலரில் மாறிடும். அதாவது ஆல்ரெடி பவுட்ரு வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு வந்து நம்ம இந்த சுகர் சிரப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஆரேஞ்ச், அதாவது ரொம்ப டார்க் ஆரேஞ்ச், இது ரெட்டும் இல்லை இது ஆரேஞ்சும் இல்லை, டார்க் ஆரேஞ்ச் கலர், அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ்
அதில் உள்ள வந்து எக்ஸ்ட்ரா உள்ள இந்த ஜீராலாம் இருக்கும் இல்லையா, அந்த சுகர் சிரப்பெல்லாம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தட்டில் இருக்க ஹோல்ஸ் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட் இதை அப்படியே வேறு பாத்திரத்தில் வேறு ஏதாவது பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேறு பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3 to 4 hours வந்து ஃபேன் காற்றுலேயே காய வச்சுடுங்க. காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பாட்டிலில் போட போகிறோமோ அந்த பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். தனித்தனி கலராகவும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை ஒன்றா போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி வந்து வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.